Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் நீட் தேர்வுக்காக போராட்டம் நடைபெறவில்லை என்றும் வேறு நோக்கத்திற்காகவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்திக்கு எதிராகவும் கரப்பான்பூச்சி கட்சிக்கு எதிராகவும் எங்களுடைய வலுவான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு விதமான அவதூறுகள் இந்த நீட்டு தேர்வு விஷயத்தில் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்கள். நீட்டுன்னு ஒரு தேர்வு வந்ததற்கு பிறகு தான் செங்கசூளையில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுடைய ஒரு கூலி தொழிலாளியுடைய மகன், மாற்றுத்திறனாளி மகன் டாக்டர் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காவல்துறையில் ஒரு கடைசி கட்ட கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய ஒருவர் நீட் தேர்வில் தேர்வாகி மருத்துவராகிறார் என்கிற ஒரு கனவு நிறைவேறுவதை நம்மால் பார்க்க முடிஞ்சது. குரோம்பேட்டையில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு கீத்து கட்டடத்தில் அதில் கூட வாடகைக்கு இருக்கிற ஒரு வீட்டு பையன் மருத்துவராவதை பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு ஏழை மாணவர்கள், பட்டியல் சமூக மாணவர்கள், இருளர் குடியிருப்பிலிருந்து வந்த ஒரு மாணவி, இவங்களெல்லாம் இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நீட் தேர்வு. அப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வுக்கு எதிராக தேவையற்ற அவதூறுகளை பரப்புவது, தேவையற்ற போராட்டங்களை கட்டமைப்பது. நீங்கள் போய் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பாருங்கள், இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுறோன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி சேர்ந்துட்டு ஹிந்தியில் கோஷம் போட்டுட்ருக்காங்க. ஆசாதி ஆசாதின்னு காஷ்மீரில் கேட்ட கோஷம் மாதிரியே இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதில் தவறு செய்த ஒருவரையும் நாங்கள் விடப்போவதில்லை, இது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி உள்ள சிபிஐ உள்ள வந்து எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்திருக்கிறது. இனிமே இது மாதிரி பேப்பர் லீக் மாதிரியான தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துவிட்ட பிறகும் கூட தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, அங்கே நீட்டுக்காக மாணவர்கள் யாருமே இல்லைங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ் யாருமே இல்லை. அங்கே கூடியவர்கள் எல்லாருமே வேறு நோக்கத்துக்காக தான் கூடியிருக்கிறாங்க. அவங்களுடைய கோஷங்கள்லாம் பாருங்கள், 370க்கு எதிராக போடுறாங்க, பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆதரவாக போடுறாங்க, பங்களாதேஷ் நேபாள் மாதிரி இந்தியாவை மாற்றுவோங்கிறாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தாயை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இதுக்கும் நீட்டுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி அதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவங்க வந்து பெண் பத்திரிகையாளர்களிடம் அவர்களை மானபங்கப்படுத்துகிற விதத்தில் நடந்துகிட்டு இருக்காங்க. ஜீப்பை உருட்டியிருக்காங்க, தாரை கொளுத்திருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்க டிவியில். அங்கே காவல்துறை மிக பொறுமையோடு கவனத்துடன் கையாண்டுது. நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கீங்க ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டை எவ்வளோ மோசமாக கையாண்டுருக்காங்கன்னு. ஆனால் டெல்லி போலீஸ் ரொம்ப பொறுமையாக தான் கையாண்டுது. இருந்தாலும் இவர்கள் வேண்டுமென்றே எங்கள் கலவரத்தை தூண்டியிருக்கிறார்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.